என்ன ப்ரோ சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ. பரவாயில்ல சொல்லுங்க ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல ப்ரோ, இல்லைங்க பார்த்துறேன். மீன ராசியா ப்ரோ? லவ் ஃபெயிலியரா? ஆமாம் ப்ரோ, அந்த ராசியை பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு தெரியும் ப்ரோ நீங்க மீன ராசி தான்ட்டு. ஏன்னா கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்து சொல்லியிருப்பாங்களே. கரெக்ட் ப்ரோ. எங்க அப்பாவோட நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாம் ப்ரோ. இப்போ நீ முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களே. எப்படி ப்ரோ? எல்லா விஷயத்துக்கும் சந்தேகப்படுறேன்னு சொல்லியிருப்பாங்களே. ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாம் ப்ரோ, இந்த சந்தேகம் தான் எவ்வளோ கண்டுபிடிச்சா அந்த டாக்ஸிக், அதுதான் ஒரே ப்ராப்ளம். இது சரிப்பட்டு வராது, ப்ராக்டிக்கலா யோசிக்கணும், நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லியிருப்பாங்களே. பிரிஞ்சிட்டும் ப்ரோ, பிரிஞ்சு அவனும் பறந்து போயிட்டா. அதுல இருந்து வெளியே வர முடியாது, இவ்வளோ கஷ்டப்படுறாரு. இங்க பாரு ப்ரோ, உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீ மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க நிறைய மீனராசியில பிறந்த யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்கு. அது மறுக்கிறது கிடையாது. அவங்க எல்லாருமே இந்த காதல் தோல்வியில ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி இருக்காங்க. பட் இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் இல்லையா? லவ் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதையே நினைச்சிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருந்தா நம்மளுடைய ஃபியூச்சரை யார் பாக்குறது? நம்மளுடைய ஃபியூச்சரை யார் வாழ்றது? நம்ம ஃபியூச்சரை நம்ம தான் வாழணும். அது மட்டும் இல்லாம உங்களை வேணாம், உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறவங்க நினைச்சு நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? உங்களை பிடிச்ச நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு போனை போடுங்க, போட்டு உங்க கஷ்டத்தை நிறை குறைகள் எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா உங்களை பிடிச்சவங்க நீங்க சொல்றத கண்டிப்பா காது கொடுத்து கேட்பாங்க. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாமே கண்டிப்பா தீர்வாகும். இப்போ போன காதல் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்ப வர காதல் உங்களுக்கு நிரந்தரமான காதலே கிடையாது. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காதலுக்கு பதில் வேறொரு காதல் கூடிய சீக்கிரத்திலே வரும். அந்த காதல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கைக்கு கூடவே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அட்டகாசமான உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காதலா இருக்கும். அதனால அது வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு ஜாலியா இருக்கும் ப்ரோ. இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதெல்லாம் உங்க கான்சன்ட்ரேஷன் திருப்புங்க. கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு காதல் இருக்கு, அந்த நம்பிக்கையோடு இருங்க. இந்த மாதிரி சொல்றீங்க, நீங்க சொல்றதும் நம்பர் மாதிரி இல்லை. நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க, ஆனால் அது 5 வருஷம் லவ் ப்ரோ. நீங்க மாதிரி கேஷுவலா சொல்றீங்க கடந்த பொண்ணு. நீங்க லவ் பண்ணி பாருங்க, அப்ப அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு தெரியும். ப்ரோ நான் லவ் பண்றது இல்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்ல பண்ண போறேன்றதுலாம் இங்க தேவையே கிடையாது. நான் இப்ப என்ன சொன்னாலும் உங்க புத்திக்கு உங்க மைண்ட் செட்ல ஏறவே ஏறாது. ஏன்னா உங்க நேரம் அப்படி, உங்க ராசி அப்படி. கொஞ்சம் பொறுங்க, 2026 வரட்டும். இந்த காலமும் நேரமும் உங்களுக்கு புரிய வைக்கும். உங்களுடைய காயத்தை, உங்களுடைய புண்களை கண்டிப்பா ஆற்றும். அப்போ இந்த வீடியோ பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். மக்களே, இவர் மட்டும் இல்ல, இவரை மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மீனராசியில பிறந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்கும். அதை நினைச்சு துளியும் நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு பதில் வேறொரு காதல் கண்டிப்பா உங்களுக்கு காத்து இருக்கு. வேறொரு இடத்துல இது பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த காதல் ஒரு நாள் திறக்கப்படும். அது பறந்து உங்களை தேடி, உங்களோட இதயத்தை தேடி, உங்களோட அன்பை புரிஞ்சு கண்டிப்பா வரும். நம்பிக்கையா இருங்க, தைரியமா இருங்க. தொடர்ந்து நம்மளுடைய ஜோதிட நல சேனலோட விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.